ஸ்கின் தெரியுதா? தெரியுதுண்ணா தெரியுது. ஓகே ஓகே இது ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலர்ஸ் பேஜ்ல போட்டுருவோம். இது எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து ஒரே பேஜ்ல வைக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. நோட் ஜேஎஸால அதனால பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆமா இது சார்ஜ் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னொன்னு இன்னொன்னு இந்த ஏபிஐஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம் கரண்ட் நேற்று கேட்ட மாதிரி. ஆனா இப்ப டைரக்டா இந்த விஷயத்த போய் ஃப்ரண்ட் எண்ட்ல போட்டு செக் பண்ண முடியாது. ஆனா இதை எதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல போட்டு செக் பண்ணணும்? ஃப்ரண்ட் எண்டே கிடையாது, இது கம்ப்ளீட்லி பேக் எண்ட். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு தனியா ஒரு என்ன சொல்றது ஏபிஐ டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஐ டெஸ்டர் அப்படின்னா இப்ப நம்ம எழுதுற கோடிங்க்கு வந்து அட்வான்ஸ்ட் ரெஸ்ட் கிளைண்ட், போஸ்ட்மேனு, ஓகேவா, ஸ்வாகரு, இந்த மாதிரி நிறைய ஏபிஐ டெஸ்டர்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா போஸ்ட்மேன் வந்து எடுத்திருக்கோம். இதுல நீங்க இப்ப லிஸ்ட் யூசர் அப்படின்னு நீங்க இதை கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ எழுதுறீங்க. ஏபிஐ எழுதிட்டு இந்த ஏபிஐ கால் பண்ணா லோட் ஆகும். நேத்து மாதிரியே வா. ஓகே இப்போ நான் இதை கொடுக்குறேன். நமக்கு இங்க டேட்டா வருது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ கெட் மெத்தடுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ போஸ்ட் மெத்தடு ஒன்று செக் பண்ணணும். போஸ்ட் மெத்தடு ஒன்று செக் பண்ணணும். இப்போ ஆட் யூசர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெத்தடை நான் செக் பண்ண போறேன். என்ன அப்படின்னா ஆட் யூசர் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாவை கொடுக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாவை கொடுக்கும். இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி டேட்டா கொடுக்கும் அப்படின்றத எங்க பார்ப்போம். ஆட் யூசர் நீங்க வந்து உங்களுடைய ஏபிஐ போட்டுருங்க. ஏபிஐ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதனுடைய மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கணும். போஸ்ட் மெத்தட் நீங்க போட்டுட்டு இப்படி நீங்க கொடுத்த உடனே சக்சஸ்ஃபுல்லி ஆடட் வந்துடுச்சு. இப்ப டேட்டா நம்ம எதுவுமே கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துல டேட்டாவை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கணும். இதுல பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுல ரெண்டு விதமான டேட்டா இருக்கு. ஃபார்ம் டேட்டா ஒண்ணு இருக்கு, XW ஃபார்ம் URL என்கோடர்னு இருக்கு. இது எப்ப யூஸ் பண்ணணும், இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். இது இந்த ஃபார்ம் டேட்டா அப்படின்றது நீங்க ஃபைல் டைப் வச்சிருப்பீங்கல்ல, இன்புட் அந்த ஃபைல் டைப் இமேஜ், PDF அந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணணும்.
என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்ப இமேஜ் இந்த இடத்துல கேட்கும் ஃபைல்னா இங்க ஃபைலை சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் அதுவா கொடுக்கும் ஓகேவா இதுவே இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது ஓகேவா நார்மல் ஃபார்ம் டேட்டா ஒரு விஷயத்துக்கு தான் இந்த விஷயம் இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஆட் யூசர்ல யூசர் நேம் கொடுத்துட்டு வெங்கி கீ வேல்யூ ஓகேங்களா இமெயில் phone 978957706. இப்ப 3 டேட்டா கொடுத்திருக்கேன் இந்த 3 டேட்டாவை நான் இங்க ஹிட் அடிக்கும் போது எனக்கு இங்க அது வரணும் இந்த இடத்துல வரணும் எப்படி வரணும் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த 2 கீயை பத்தி சொல்லியிருக்கேன் ரெக்வெஸ்ட் இது ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இது ரெஸ்பான்ஸ கொடுக்கிறது இது ரெக்வெஸ்ட வாங்குறது இப்ப இந்த ரெக்வெஸ்ட்ல தான் நமக்கு டேட்டா இருக்கும் நீங்க கன்சோல் லாக் போட்டு ரெக்வெஸ்ட் அப்படின்றத பிரிண்ட் இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும் இப்படி நான் கொடுக்கறேன் இங்க நிறைய இது வருது ஓகேங்களா இவ்வளவு ரெக்கார்டு வருது இது எல்லாமே ரெக்கார்டு இல்ல அந்த ரெக்வெஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இதுல நம்ம அனுப்பிச்ச டேட்டா எங்கன்னா இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு சிம்பிளான இது என்ன அப்படின்னா பாடி ஓகேங்களா போஸ்ட் மெத்தடுக்கு பாடி அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல நம்மளுடைய ரெக்வெஸ்டும் வரும் இது லைக் எப்படின்னா ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஓகேங்களா ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் அப்படி சொல்ற மாதிரி ரெக்வெஸ்ட் போஸ்ட் மெத்தடா இருந்தா ரெக்வெஸ்ட் டாட் பாடியில உங்களுக்கு எலமெண்ட் வரும் இப்ப போய் பாருங்க இப்ப கிளிக் பண்ணுங்க இங்க போய் பாத்தீங்கன்னா அன்டிஃபைன் வருது ஏன் அன்டிஃபைன் வருது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா இதை நம்ம கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சொல்லும் அதாவது நான் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ டெஸ்டர் லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரியாக்ட்னு ஒண்ணு இருக்கும் ரியாக்டுக்கு வந்து இங்க இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாட் ரியாக்டால ஒரு ஏபிஐ கால் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ ஆக்சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இப்ப ஏபிஐ டெஸ்டர்ன்றது போஸ்ட்மேன் ஓகேவா இந்த ஏபிஐ டெஸ்டருக்கு நம்ம சர்வர்ல என்ன இருக்குன்றது தெரியாது ஓகேவா அப்ப நம்ம சர்வரை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டில இருந்து வரவங்க எல்லாருமே என்ன ஈஸியா அக்சஸ் இங்க இருந்து டேட்டாவை கொடுத்தா நான் வாங்குற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்குதான் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னால ஒரு ஏபிஐ டெஸ்ட் பண்ண முடியல என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது சொல்லும் பாடி பார்சர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இன் Node.js பாடி பார்சர் இந்த இது நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிட்டு லைக் எப்பயுமே நம்ம இன்ஸ்டால் பண்ற அதே மெக்கானிசம் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுப்பாங்க பார்ஸ் அப்ளிகேஷன் XWW URL encoded அதாவது இங்க இருந்து வர XWW form URL encoded மெத்தட் டேட்டாவை என்னால அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இது பர்மிஷனை கொடுக்குது இந்த பாடி பார்சர் என்ன பண்ணும் அப்படின்றத சும்மா நீங்க போய் படிங்க ஓகேங்களா நான் இதை இன்ஸ்டால் பண்றேன் NDX நோட்மேன் சர்வர்னு கொடுத்தாச்சு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சர்வரை தேர்ட் பார்ட்டி அதாவது இந்த போஸ்ட்மேனு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் அக்சஸ் பண்ண கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கணும் ஓகேவா இந்த இடத்துல நான் வேர் பதிலா கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் பாடி பார்சர் அப்படின்றது ஒரு டைம் தான் கொடுக்கணும் தெரியாம கூட கொடுக்க கூடாது கான்ஸ்ட் போட்டா உங்களால தெரியாம கூட கொடுக்க முடியாது ஆப் எக்ஸ்பிரஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கு ஒண்ணு இல்லைங்க ஒரு பேக்கேஜை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேக்கேஜ என்னுடைய சர்வர்ல நான் கனெக்ட் பண்ணி விடுறேன் இந்த 2 லைன் எடுத்து
இப்படி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? app டாட் யூஸ் பாடி பார்சர் URL encoded, அதாவது தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த பேக்கேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? இது எதுக்கு ஆப்ல நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சர்வர் இப்ப எதுல ரன் ஆகுதுன்னா எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? அதனுடைய விஷயத்தை வச்சுதான் ரன் ஆகுது. சோ தட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆப் கொடுத்துட்டு பாடி பார்சர் இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இப்ப போயிட்டு இங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேம், இமெயில், போன் நம்பர். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஒரு ஏபிஐ டெஸ்டர் உங்களுடைய சர்வர் அக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுக்கணும். எஸ், நீங்க வேற ஒரு இதுல இருந்து என்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்கறதுடைய பேக்கேஜ் நேம் தான் பாடி பார்சர். ஓகேங்களா? இந்த பாடி பார்சர் என்ன செய்யும் அப்படின்னா என் சர்வரை தேர்ட் பார்ட்டியில இருந்து டேட்டா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு app.use இந்த ஆப்ல தான் எல்லா விஷயத்தையுமே கொடுக்கும். ஓகே, ஏன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்றோம். இப்ப request.body அப்படி நீங்க இங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரெக்கார்டிங் வருது அப்படின்றது தெரிஞ்சிடும். நேம், இமெயில், போன் நம்பர். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேம், இமெயில் மட்டும் அன்செக் பண்ணியாச்சு. இப்ப நாங்க கொடுக்குறோம் நேம், இமெயில் மட்டும் தான் வரும். சோ இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு டேட்டாவை அனுப்பியிருக்கோம். லெஃப்ட் நேம் ஈக்குவல் டு request.body தானே எல்லாமே இருக்கு. இதை எடுத்து பண்ணலாம். request.body நேம் போன் நம்பர், அவ்வளவுதான். இப்ப 3 டேட்டா நம்ம ஒரு ஃபீல்ட்ல வாங்கி வச்சாச்சு. ஓகே, இப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இதுக்கும் கரெக்டா வந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஒரே ஒரு இதை மட்டும் நான் நேம் அப்படின்றத மட்டும் தனியா எடுத்து செக் பண்ண போறேன். இதையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். விங்கி அப்படின்றது கரெக்டா வந்துருச்சு. சரி, இப்ப இது வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்னா வேலிடேட் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சும்மா நமக்கு தெரிஞ்ச வேலிடேஷனை போடுங்க. இஃப் நேம் இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஃப் நாட் நேம், நேம் இல்ல அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா respond.send message name is secure status 0 சென்ட் பண்ணு. இப்ப பாருங்க, நேம் இல்லாம வந்துச்சு அப்படின்னா எம்டியா வருது அப்படின்னா புரியுதா? ஆனா இதே மாதிரி இப்ப சப்போஸ் ஒண்ணு மட்டும் ரெக்வயர்ட் இருக்கு அப்படின்னா எந்த டேட்டாவுமே வராது, இமெயில், போன் நம்பர் எதுவுமே வராது, எல்லாமே இருந்தா மட்டும்தான் வர மாதிரி தானே அந்த கான்செப்ட்? நான் என்ன சொல்றேன், இது ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி செக் பண்றேன். எதையுமே இதை வச்சு செக் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் வச்சுதான் நான் ரியாக்டுக்கு பண்ண மாதிரி தான் இப்பயும் பண்ண போறேன். என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜா நீங்க பாருங்க. பாடி பார்சர், ஓகேங்களா? அந்த பாடி பார்சர் மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியில இருந்து டேட்டாவை வர வைக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வருது. வர டேட்டாவை நான் மேனிபுலேட் பண்றேன். இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றேன். எஸ், request.body அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நான் ரொம்ப டெப்தா போகாம மேலோட்டமா பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றேன். நீ என்ன கொஸ்டின் கேக்குற? இப்ப கேளு. ஆனா இப்ப நீங்க நேம் வந்து வச்சிருந்தீங்கல்ல, அப்ப நேம் மட்டும் நீங்க கொடுக்காதனால அது வந்து மெசேஜ் வந்துச்சு. இப்ப நான் எக்ஸ்ட்ராவா இமெயில், போன் நம்பர் கொடுத்துட்டேன். இப்ப சப்போஸ் நான் நேம் மட்டும் கொடுக்கல, ஆனா இமெயில், போன் நம்பர் வந்துருமான்னு நான் கேக்குறேன். அதுவும் வராத மாதிரி பண்ணணும்ல? நீ அதை செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். இமெயில், போன் நம்பர் வந்துரும். இது சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இப்ப பாரு, ஆனா அப்படி இல்ல சொல்லணும். 3மே நீங்க வாங்குறீங்கன்னா 3த்துல ஏதோ ஒண்ணு மட்டும் நீங்க கொடுக்கல, அப்ப மீதி 2 வந்துரும்ல அப்படின்னு கேக்குறேன் நான். வரும், வேலிடேஷன் படி இன்செர்ட் ஆகாது. ஏன்னா நம்ம தான் வேலிடேட் பண்ணி அனுப்பிடுறோம்ல. ஓகே ஓகே. வேலிடேட் பண்ணி அனுப்பும்போது
அது என்ன சொல்லும் அப்படின்னா நேம் இஸ் ரெக்யூர்ட்னு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல காமிச்சிடும். ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸை வச்சு ஃப்ரண்ட் எண்ட்ல ஓகே எனக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ நீ அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய கம்ப்ளீட் ப்ராசஸே நடக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அது நடக்க விடாது. புரியுதா? ஓகே. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்னொன்னாவே ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் போட்டிருக்க மாதிரி 3 இது இருக்குல்ல, அதே மாதிரி நீங்க ஒரு ஏபிஐ எழுதி ஓகேவா, லிஸ்ட் யூசர் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், ஆட் யூசர் ஒரு 3 டேட்டா. இதை நான் தெளிவா சொல்றேன், குட்டி குட்டியா போகும்போதே இது பண்ணிடுங்க. ஓகேவா? சோ இத பார்த்தா மட்டும்தான். நெக்ஸ்ட் இதுக்குள்ளாரே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இமெயில இன்வேலிடா அங்க அனுப்புங்க. அந்த இமெயில் வேலிடேஷனை நீங்களே பண்ணுங்க. நான் இப்ப வந்து ரெக்ரெஸ் மெத்தட் வச்சு பண்றதுக்கு பதிலா நீங்களே ரெடி பண்ணுங்க அதை. ஏன்னா ரெக்ரெஸ் மெத்தட் உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, தெரியும். ஓகேவா? எப்படி இங்க ரெக்ரெஸ் மெத்தடை வச்சு வேலிட் இமெயில் எப்படி நீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி விஷயத்தை இங்க நீங்க பேக் எண்டுக்கு இமெயில வேலிடேட் பண்ணுங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? நீங்க ஆனா அது வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்து போட்டோம், நோடும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? அதே ரெக்ரெஸ் இங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதான். இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல இன்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவீங்க, இப்ப போஸ்ட்மேனை வச்சு இங்க கிளிக் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சென்ட் பண்ணா அது எனக்கு இன்வேலிட் இமெயில் அப்படின்னு வரணும். இப்படி கொடுத்தா இன்வேலிட் இமெயில் அப்படின்னு வரணும். இது கொடுக்கவே இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு வரும். இதை நான் உட்காந்துட்டு இதை ஃபுல்லாவே உட்காந்துட்டு தான் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு பண்ண தெரியல, 3 ஃபீல்டு 3 ஃபீல்டும் கரெக்டா இருந்துடுச்சு அப்படின்னா ரெக்வெஸ்ட் வந்து சக்சஸ் அப்படின்ற மாதிரி காட்டுங்க. புரியுதா? புரியுதா? எனி டவுட் இந்த இதுல பாடி பார்சல்ல? அந்த ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? அந்த போஸ்ட்மேன்ல நேம், இமெயில், ஃபோன் நம்பர் அது நீ என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம அனுப்புறோம்ல, ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில்னு கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அந்த விஷயத்தை தான் இங்க நம்ம அனுப்புவோம். ஓகே, நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ. இல்ல ஆக்சுவலி போஸ்ட்மேன் தான் அந்த இடத்துல எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்கணும்னா, நான் எங்கடா கிரியேட் பண்ணேன்? அந்த நேம், இமெயில், ஃபோன் நம்பர் வந்துச்சுல, அது சொல்லுங்க. பண்ணுங்க. அது போஸ்ட்னு போட்டு பாடி அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். வெயிட் பார். இப்ப ஏதோ ஒரு மெத்தட், ஓகேவா? அது என்ன மெத்தட் அப்படின்றது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என்ன மெத்தட் அப்படின்றத இங்க பார்க்க போறோம். இங்க பாடி அப்படின்றதுக்கா இதுல ஃபார்ம் டேட்டா இப்ப கிடையாது, xw ஃபார்ம் URL. இதுல கீ அப்படின்னு இருக்கும், வேல்யூன்னு இருக்கும். நீ என்ன கீ ஃப்ரண்ட் எண்ட்ல நீ செட் பண்ண போறன்றது உனக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஓகேவா? நீ ஒரு ஃபார்மை வேலிடேட் பண்ணி ஃபைனலா உங்களுடைய ஆன்சர் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்குவ. கரெக்டா? அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கீ தான் இங்க வைக்கணும். ஓகே, இத நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு காசா நாளைக்கு அந்த விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு எப்படி லிங்க் பண்றதுன்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் என்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஃபார்ம்